இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கை யூஸ் பண்ணி அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மரவள்ளிக்கிழங்கை இது மாதிரி வந்து தோல் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. கத்தியில் லைட்டாக கீரல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு கூட நம்ம கையிலே உரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ கிழங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உரித்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நம்ம வந்து துருவி எடுக்க போகிறோம். பார்க்குறதுக்கு தான் கிழங்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் துருவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான ஆனியன், வரமிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம துருவனதை மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த 4 பல் பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய் இது மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி சைஸில் இஞ்சி எடுத்து துருவி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தது இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா சோம்பு தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சோம்பே ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா கூட அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் இது மாதிரி அடை மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.